ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஓவர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கோர்சஸ் என்ன இருக்குதா? இந்த ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண ஏன்னா கிளாஸஸ்ன்னு அட்டன் பண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெளியிருந்து கற்றுக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் ₹1,00,000 கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டாலும் ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது சொல்லிக் கொடுக்குறதுக்கெலாம் யாரும் கிடையாது. அது ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் கற்றுக்கணுன்றதும் யாரும் கிடையாது. இது அவங்களா சுயமாக அந்த கண்ட்ரோல் ஃபீல்டில் அனுபவிக்கிறதும் அந்த ஒரு எவ்ரி மனுஷங்களை அவங்க திங்கிங் சுயமாக கட்டுப்படுத்துகிற விஷயம். இந்த ஓவர் ட்ரேடிங் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓனாக எடுக்கிற டிசிஷன். ஆனால் இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா இந்த மெயின் விஷயத்தில் தான் எல்லோரும் கோட்டை விடுறாங்க. எல்லாருக்குமே தெரியும் சப்போர்ட்னால் என்னென்னு தெரியும், ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியும், நீங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப்னால் தெரியும், ஃபேர் வேல்யூ கேப்பு தெரியும், எஸ்என்சி கான்செப்ட் கம்ப்ளீட்டாக கரைச்சி குடிச்சிட்டேன் சார், ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன், நான் 2 வருஷமாக 5 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே ஓகே தான். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டதை அப்ளை பண்ணுறது அவங்க கையில் தான் இருக்குது. இதுக்கு வெளியிருந்து கோர்சஸ் நீங்கள் கற்றுக்க முடியாது. ஃபஸ்ட் அதை கிளியர் பண்ணிடுறேன் அந்த விஷயத்தில். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது டாபிக் போகலாம். இப்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னப்போ ஓவர் ட்ரேடிங் கான்செப்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ 1 மினிட் நீங்கள் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இதில் உங்களுடைய சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90% உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 90% உங்களால் அது கையாள முடியாது. ஏன்னா ஹியூமன் எல்லாருக்கும் நீங்கள் பொதுவாகவே எல்லா 90% மக்கள் 90% டைமில் முடியாது. சரி, அப்படியே கொஞ்சம் டைம் ஃப்ரேமை பெருசு பண்ணலாம். ஒரு 3 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண சார் டைம் ஃப்ரேமை அப்படின்றப்போ இதனுடைய சதவீதம் 85% மாறும். அதாவது கண்ட்ரோல் பண்ணுற மைண்ட் செட் இல்லை சார் 15% கண்ட்ரோல் பண்ண முடியும், இது 10% கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 80% கண்ட்ரோல் பண்ண முடியாது, 20% கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண டைம் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள், அது இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுக்கும். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நம்ம எடுக்கிற டிசிஷன் சரியாக தவறா அப்படின்றது டைம் எடுக்கும். இதே நீங்கள் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுற திறமை 60% முடியாது, 40% உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னால் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டேறான இதில் அப்படின்றது பெரிய டைம் ஃப்ரேம் மாறிட்டு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இதெல்லாம் யாருக்கும் அந்த பிடிக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யாருக்கும் மைண்ட் செட் ஒத்துக்காது. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக லாபம் சம்பாதிக்கணும், உடனடியாக நம்ம லாபத்தை பெருக்கணும், குயிக்காக மணி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக சொல்ல எல்லாம் 1 மினிட் 3 மினிட் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ஓவர் ட்ரேடிங் தன்னால் வருது, தன்னால் திரும்ப அதே பண்ண தப்ப திரும்ப பண்ணுறீங்க, ரொட்டீன் சர்க்கிள் மாதிரி மாறிடுது. அப்போது நீங்கள் டைம் ஃப்ரேமை நீங்கள் பெருசு பண்ணாத வரலும் நீங்கள் அதுக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு வீடியோ பார்ப்பீங்க, ஒரு ஜோஷ் வந்துடும் உடம்புல, ஓகே அவ்வளோதான கான்செப்ட், இந்த ஸ்டடி ஈஸியாக இருக்குது அப்படி திரும்ப மண்டே அப்ளை பண்ண பார்ப்பீங்க. அதே ஸ்மால் டைம் ஃப்ரேம் 1 மினிட் டைம் ஃப்ரேம் 3 மினிட்ல யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா சும்மா இருக்க மாட்டீங்க ஒரு ட்ரேட் முடிச்சுட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வெபினார் குரூப்பில் கூட சரி, நம்ம வாய்ஸ் மெசேஜோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டோ அனுப்புகிறான்னு வச்சிங்களேன். இப்போ காலையில் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள், 9 மணி 16 நிமிஷத்துக்கு ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும். 15% ரிஸ்க் எடுத்து 16% ரிஸ்க் எடுத்துருக்கோம். ஸோ இதில் ப்ரைஸ் மேலே போய் திரும்ப கீழே எஸ்எல் அடிக்குது. அப்போ இந்த 15 பாயிண்ட் கொடுத்துட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட் இல்லை சார், நான் மேலே ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா லாஸ் தான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஒரு சின்ன டைம் எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரைம் குரூப்னால் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரைம் குரூப்னா என்ன? ப்ரைம் குரூப் அப்படின்றது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்க குரூப். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட், அவங்களுக்கு ஃபுல்லாக தரவாக கற்றுக் கொடுத்துட்டு சின்னதாக லைட்டாக க்ளூக்கு மட்டும் கொடுப்பாங்க. இப்போது 25,000 கொடுத்து வெபினார் அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த கிளாஸஸ் எல்லாம் முடியுது, 1 வருஷம் 6 மாதம் கம்ப்ளீட் முடியுது. அவங்களுக்கு டச்சிங்கில் இருக்கணும் இல்லையா, நம்ம ஏதாவது சார் டவுட் கேட்டால் சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு வியூஸ் என்ன மாதிரி ஷேர் பண்ணுறாரு சின்ன க்ளூ கொடுக்கணும். அதுதான் இந்த ப்ரைம் குரூப் அப்படின்றது குரூப் க்ரியேட் பண்ணுது. இதில் நிறைய புதுசாக வரவங்க இதில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்வாங்க. இதில் எதுவும் கிடைக்காது. அவங்களுக்காக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் க்ளூ கொடுத்துட்டுருப்பேன். மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போகும், இந்த மாதிரி இந்த இடத்துல விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அது மாதிரி ஜஸ்ட் ஒரு க்ளூ மட்டும் தான் கொடுப்பேன். அந்த க்ளூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணது தவிர அதுலேருந்து எந்த ஒரு டிப்ஸ் கால்ஸில் எதுவும் கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 9 மணி 34 நிமிஷத்துக்கு இங்கே சப்போர்ட் இருக்குது 23,000
340 ஏரியா கிட்ட ஒரு சப்போர்ட் ஏரியா அது. இந்த இடத்துல வந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ப்ரைஸு இங்கே வந்து பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சு, அப்படி பெரிய டைம் ஃப்ரேம் இன்னொரு டைம் டச் ஆச்சுன்னா நம்ம டபிள்யூ பேட்டர்ன் போயிட்டு பெரிய நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே போகும். ஸோ இந்த மாதிரி வியூஸ்லாம் அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்குது. அது வந்து உங்களுக்கு எஜுகேஷனை மேம்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து அந்த ப்ரைம் குரூப் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நாங்களும் அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து அந்த மந்த்லி 3000 அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது. உங்களுக்கு மந்த்லி 3000 கொடுக்கல, ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு சார்னா இப்போ ஆஃபர் விட்டுருக்கேன். இந்த 6 மாதத்துக்கும் சேர்த்து 3000 அப்படின்ற ஆஃபர் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வியூஸை பார்த்துக்கலாம். எந்த நீங்கள் டிஸ்கஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. மார்க்கெட் டைரக்ஷன் வியூஸை நீங்கள் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட மந்த்லி உங்களுக்கு 500 rupees அந்த மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். அந்தக்கான ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. ஓகே, மிச்சப்படி அதில் என்னென்னலாம் சலுகை இருக்குது, என்னென்னலாம் கோர்ஸ் சொல்லி தருவீங்க, அதெல்லாம் எதுவும் சொல்லித்தர முடியாது. அந்த 25,000 என்ன சொல்லி கொடுத்தனோ அதை தான் வந்து இதில் நம்ம அப்ளிகபிள் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, திரும்ப நான் டாபிக் வந்துடுறேன். இந்த ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவோம். டைம் ஃப்ரேம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல நம்ம 1 minute டைம் ஃப்ரேமில் நம்ம பையிங் எடுத்தோம். மேலே வந்து கீழே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம அந்த 15 பாயிண்ட் எஸ்எல் போட்டு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் தெரியாது, பெரிய டைம் ஃப்ரேம். நல்லா கவனிங்க. ஏன் நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி என்ன நடக்குதுன்ற விஷயம் பெரிய டைமில் தெரிஞ்சிடும் நமக்கு. ஆனால் ஸ்மால் டைம் ஃப்ரேம் தெரியாது. இப்போ இது 1 minute டைம் ஃப்ரேமில் சார்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. இதே நம்ம வந்து ஒரு 10 minutes டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். 10 minutes டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிற ஒரு ஏரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது என்னது? ரெசிஸ்டன்ஸு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பெரிய டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அங்கே லோயில் ஃபார்மேஷன் ப்ரைஸ் திரும்பிடுச்சு. ஏன் அந்த இடத்துல எஸ்எல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா இந்த சப்போர்ட் எவ்வளோ மார்க்கெட் வரும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணதால் நம்ம கட் பண்ணிட்டோம். சரி, இப்போது எல்லோரும் என்னென்னா, மார்க்கெட் மேலே போனாலும் சம்பாதிக்கணும், கீழே போனாலும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்காங்க. அதாவது மார்க்கெட் மேலே போக சொல்ல பை எடுக்கணும், கீழே போக சொல்ல செல் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம பணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா சைக்காலஜி பாதிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போது சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயம். கொஞ்சம் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதான் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். இப்போது மார்க்கெட் மேலே நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு ட்ரேட் தான் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். மார்க்கெட் இதுலேயும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா வேலைக்காது. சார்ட் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. இதில் நான் ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் என்னுடைய வேலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லாஸ் வந்து 50% வந்து ஸ்டாப் செய்யப்படும். 50% உங்களுடைய லாஸ் கண்டிப்பாக நிறுத்தப்படும். ஆனால் நீங்கள் ஒன் டைரெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் டபுள் டைரெக்ஷன்லேயும் நான் வந்து சம்பாதிக்கணும், கால்லையும் சம்பாதிக்கணும், பொட்லையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசு கன்ஃபியூஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகிடும். ப்ளஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது எதுவும் கிடையாது. உங்களுடைய கேபிட்டல் வந்து மைனஸ் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நீங்கள் ரெண்டுத்துலேயும் நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைரெக்ஷனை பிளான் பண்ணிங்க. நான் வந்து மார்க்கெட்டில் இந்த பிளானில் நான் வந்து ட்ரேட் எடுக்கலான்னு. இப்போ நான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் நேற்று சொன்னேன், உங்களுக்கு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ மார்க்கெட் இந்த ஏரியா டவுன் சைடு வந்துச்சு. இதில் என்ன நம்ம பி சைடு என்ன எடுத்தோம் அப்படின்னா எதுவும் கிடையாது. சும்மா அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணோம். பெருசாக வந்து மார்க்கெட் வந்து லாபம் கொடுக்கல. சும்மா லைட்டாக மேலே போச்சு கீழே வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல திரும்ப வந்து புதுசாக ஒரு வாய்ப்பு பார்த்தோம். பிரேக் அவுட் தச்சு இந்த மூமெண்ட்டை நான் கேட்ச் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டு டைரெக்ஷனில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை பி சைடு இருந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பணம் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் டவுன் சைடு இந்த இடத்துல பண்ணியிருக்கலாம் மேபி, இல்லை இந்த இடத்துல உங்களுடைய ப்ரெடிக்ஷனை அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ டைரெக்ஷனை வந்து ஒரே சைடாக வைங்க. ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து பிக் டைம் கன்வெர்ட் சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது 1 minute நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் மூவ் ஆகுங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 1 minute 5 minutes வந்தீங்க, 5 minutes 15 minutes வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போது இதில் சின்ன புரிதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, புதுசாகிறவங்களுக்கு சார் 15 minutesனாக்கா ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகிட்டுருக்குமே, அதாவது ஃபாஸ்ட் மூவ் அதான் நம்ம கேட்ச் பண்ணுறோம். அதனால தான் 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவ் வருது, அதனால தான் அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுறோம் அப்படின்வாங்க. ரைட், உங்கள் ஆங்கிலே நான் வரேன். நான் இப்போ 1 minute டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, டிசிஷன் எடுக்கிறீங்க. சரி, உங்களுக்கு எதிராக வந்து ப்ரைஸ் போக சொல்ல என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் பை எடுக்கிறீங்க, இங்கேயே வச்சுக்கலாம், பை எடுத்தீங்க. திரும்ப சொல்ல என்ன பண்ணுறீங்க? ஸ்டாப் லாஸ் கொடுக்காம அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இந்த லாஸை பெருசு பண்ணுறீங்க. இல்லை அப்படின்றப்ப என்ன பண்ணுறீங்க? குவான்டிட்டியை டபுள் ட்ரிபிள் பண்ணிவிட்டு இன்னொரு எமோஷனல் ட்ரேட்ஸ். இப்போ பையிங் மைண்ட் செட்டுக்கு சொல்ல உங்களுக்கு செல்லிங் போச்சுன்னா திரும்ப செல் எடுக்கிறீங்க. மார்க்கெட் மேலே போக சொல்ல திரும்ப பை எடுக்கிறீங்க, திரும்ப செல், திரும்ப பை. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சாம ஃபாஸ்ட்டாக மேலே போகாது. இப்போ இது மேலே போச்சுன்னா இது ஸ்லோவாக தான் ஏறும். கொஞ்சம் இறங்குனா இது ஃபாஸ்ட்டாக இறங்கும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய சேலஞ்சிங் இருக்குது. இதெல்லாம் சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணால் உங்களுக்கு பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து ஒர்க் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். தவிர சின்ன டைம் ஃப்ரேமில் அதை அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது மேபி உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது சார். 2 வருஷம் 3 வருஷம் ஒன்றுமே கிடையாது இந்த மார்க்கெட்டில். நீங்கள்
எந்த மாதிரி சில அடி வாங்குறீங்களோ அது ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் மறந்துடுறாங்க. எனக்கு இந்த காரணம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லாஸ் எதுக்காக நடந்ததுன்றதை ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆனால் தான் உங்களால் அந்த லாபத்தை ஈடுபட முடியாது. இல்லை எனக்கு அது லாஸை மறந்துச்சு, இன்னும் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு ஆயுசை பத்தாது உங்களுக்கு, வயசை போய்டும் உங்களுக்கு. அவ்வளோ இருக்குது மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கு. ஸோ தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ப்ளே பண்ணால் தான் உங்களால் முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் சொல்ல வேண்டியதுன்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து பிக் டைம் ஃப்ரேம் மூவ் ஆகிடுங்க. அதே மாதிரி டைரெக்ஷன் வந்து ஒரு டைரெக்ஷனாக இருங்க. நான் இந்த டைரெக்ஷனில் வந்தால் நான் இந்த ட்ரேட் எடுப்பது உறுதியாக இருங்க. அதனால் உங்களால் அந்த ஓவர் ட்ரேடிங் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக. இதில் மாற்று கருத்தை கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு அந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு மார்க்கெட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் 2 முக்கியமான விஷயம்னா இது தான். பெரிய டைமில் ஒர்க் பண்ணுங்கள், டைரெக்ஷனில் போங்க, மார்க்கெட்டோடைய டைரெக்ஷன் மார்க்கெட் கூட போங்க. இதை தான் நான் இந்த இவ்வளோ வருஷம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சதான் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அதே